Friends, part 16 நம்ம next நம்ம பார்க்குறது from the direction of reaction. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டில் direction of reaction நடக்கிற direction ஃபார்வேர்டா பேக்வேர்டாங்கிறத வச்சுட்டு ஃபார்வேர்டு ஒன்லியா இல்லை ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டா ரெண்டுமே அப்படியா அப்படிங்கிறத வச்சு நான் ரியாக்ஷன்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், hence they are grouped into 2 categories such as reversible and irreversible reactions. Reaction நடக்கிற direction வச்சு classification based on the direction of reaction. So forward மட்டும் நடக்குதா இல்லை ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு 2 டைப் ஆஃப் நடக்குதா அப்படிங்கிறத வச்சு ரியாக்ஷன்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன், reactions are classified into 2 types: reversible reaction, irreversible reaction. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? reversible reactions and irreversible reactions. ஓகேவா? சிங்க ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஃபார்வேர்ட் மட்டும் நடந்தால் ரிவர்சபிள், ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு ரெண்டுமே சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு ரெண்டுமே நடந்தால் ரிவர்சபிள் ரியாக்ஷன், ஃபார்வேர்டு மட்டும் நடந்துச்சு அப்படின்னா irreversible reaction. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, reversible reaction. A reversible reaction is a reaction that can be reversed, that is product can be converted back into the reactants. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், reversible reaction 2 மார்க்ல கேட்பாங்க definition. A reversible reaction is a reaction. இது ஒரு reaction that can be reversed. இது வந்து ரிவர்ஸ்டாக நடக்கும். இங்கே ப்ராடக்ட் வந்து converted back into reactant. ஸோ இங்கே ப்ராடக்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ரியாக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ்ட், தட் இஸ் ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் இன்டு அ ரியாக்டண்ட். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீன்ஸ் ரியாக்டண்ட் ப்ராடக்டாக மாறிடுச்சு, எகெயின் ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக பேக் சைடு ரியாக்ஷன் நடக்குது, பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். பாருங்கள், a reversible reaction is a reaction that can be ரிவர்ஸ்டாக நடக்கும். தட் இஸ் ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் இன்டு த ரியாக்டண்ட். ப்ராடக்ட் எகெயின் என்னவா மாறுதுன்னா ரியாக்டண்ட்டாக மாறுது. ஓகே, ப்ராடக்ட் எல்லாம் ரியாக்டண்ட்டாக எகெயின் பேக் சைட் ஆஃப் த ரியாக்ஷன் கேரிட் அவுட் டு ஃபார்ம் அ ரியாக்டண்ட். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டு சைட்லேயும் ரியாக்ஷன் நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். இப்படி டபுள் ஹெட்டட் ஆரோவில் இருந்துச்சுன்னா இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். பாருங்கள், a reversible reaction is a reaction that can be reversed. Okay, that is the product can be converted back into the reactant. Product converted back into reactant. So reversible reaction is represented by a double headed arrows with their heads in the direction opposite to each other. Okay, reversible reaction is represented by a double headed arrows with the head of the direction opposite with each other. ஒன்று ஃபார்வேர்டில் இருக்கும், இன்னொன்று ஃபார்வர்ட் டைரக்ஷன், இன்னொன்று பேக்வேர்ட் ரியாக்ஷன்ஸ், ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், ஸோ த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன். கவனிக்கணும், ரியாக்டன்ட் ஏபிங்கிற ரியாக்டன்ட் என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகி ஏ அண்ட் பியாக மாறுது. ஓகேவா? ரியாக்டன்ட்ஸ் டீகம்போஸ் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. This is forward reactions. Product combine backward reactions to form a reactant. So product reactant-ஆ மாறுறது backward reactions. ஓகேவா? reactant product-ஆ மாறுறது forward reaction, product reactant-ஆ மாறுறது backward reactions. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்லேயும் என்ன நடக்கும், ரியாக்ஷன் நடக்கும், forward reaction and backward reaction. ஸோ 2 டைரக்ஷன்லேயும் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ டெஃபினிஷன் இஸ் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ்ட், தட் இஸ் ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் இன்டு ரியாக்டன்ஸ். ப்ராடக்ட் என்னவா மாறுது, கண்டிப்பாக ரியாக்டண்ட்டாக மாறும். அப்போ ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் மிக்சரில் ரியாக்டன்ட் மட்டும்தான் எடுத்துக்குவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியாக்டன்ட் எல்லாம் டிகம்போஸ் ஆகி ப்ராடக்டாக மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ நீ 10 moles ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் 1 மோலாக அப்படியே கன்வெர்ட் ஆகி ஃபஸ்ட்டு 1 mole ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் ஏ அண்ட் 1 mole ஆஃப் பி ப்ராடக்ட். 1 mole ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த 1 mole எகெயின் என்னவா மாறும்னா
ரியாக்ட் பேக் டு ஃபார்ம் அ ரியாக்டன்ட், மறுபடியும் ரியாக்டண்ட்டாக மாறும். இப்படியே 1 moles 10 moles அப்படியே கன்வெர்ட் ஆகும். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறும். அதனால் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதே நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறது ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறுறது பேக்வேர்ட் ரியாக்ஷன். ரெண்டு சைட் ஆஃப் த ரியாக்ஷனும் என்னாகும், கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நடக்கும். இனிஷியலில் ரியாக்டன்ட் ஏபியோடைய கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? எப்போ இந்த மாதிரி ரெண்டு ரியாக்ஷனோட ஸ்பீடும் ஈக்குவலைஸ் ஆகுதோ, ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஸ்பீடும் பேக்வேர்ட் ரியாக்ஷனோட ஸ்பீடும் ரேட்டும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலைஸ் ஆயிரும். 10 mole ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் 10 mole ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். அப்படி ஈக்குவலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எப்படி இருக்கும்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரியாக்டன்ட் ரியாக்ட் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட் and again product react back to form a reactant. So reactant react to form a or decompose to form a product means forward reaction. Product combine back to reactants means backward reaction. Okay, where ரெண்டு side of the reaction நடக்கிறதுனால this reaction is reversible reaction is reversible reaction is incomplete reaction. இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன். ஸோ தொடர்ந்து ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன். ஓகேவா? ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ do you think when that no products are formed with the fourth side reaction? ஸோ ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலைன்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் என்ன ஆகும், அங்கே ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறும். கண்டினியூஸாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவலைஸ் ஆகிடும். அதனால் நமக்கு தெரியாது. இஃப் யூ திங்க் ஸோ யூ ஆர் ராங். ஓகேவா? கண்டினியூஸாக வந்து ப்ராடக்ட் மட்டும் கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் இதில் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது ராங். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிட்டு எகெயின் ப்ராடக்ட் என்னவா மாறிடுது, ரியாக்டண்ட்டாக மாறிடுது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ do you think then that no products are formed in the forward reaction? பார்க்குறதுக்கு ப்ராடக்டே ஃபார்ம் ஆகலை ரெண்டு டைரக்ஷன்லேயும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இஃப் யூ திங்க் ஸோ யூ ஆர் ராங். நம்ம திங்க் பண்ணுறது என்னது, ராங். பிகாஸ் ஈவன் தோ த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லையும் என்ன ஆகிடுது, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் எல்லாமே ரியாக்டண்ட்டாக மாறிடுது. எகெயின் அப்படியே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ரெண்டு டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கிறது தான் இதுக்கு ரீசன். அட் இனிஷியல் ஸ்டேட் ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. பட் எப்போ ரெண்டு ரியாக்ஷனோட ஸ்பீடும் ஈக்குவலைஸ் ஆகுதோ, rate of forward reactions is equal to rate of reverse or backward reaction. ரெண்டு ரியாக்ஷனோட ரேட்டும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், ரெண்டு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் ஆகிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ ரியாக்டன்ட் PCl5 என்ன, இது வந்து ரியாக்டன்ட். PCl5 அப்படிங்கிறது ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் டீகம்போஸ் ஆகுது. PCl5 டீகம்போஸ் ஆகிட்டு PCl3 Cl2 கேஸாக மாறுறது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து PCl3 அண்ட் Cl2 கேஸ் எகெயின் உடனே சடனாக கம்பைண்ட் ஆகி PCl5 எகெயின் PCl5 ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல PCl3 அண்டு Cl2ங்கிறது ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் எகெயின் கம்பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, ரியாக்டண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இது பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகும்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். PCl5 decompose to form a PCl3 and Cl2. This is called forward reaction. And suddenly PCl3 and Cl2 combine to form a PCl5 means PCl3 Cl2 combine பண்ணிட்டு PCl5 மாறுச்சுன்னா reaction again PCl5 ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா this is backward reaction. அப்போ forward reaction backward reaction ரெண்டுமே என்ன ஆகுது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ this is a reversible reaction. This is incomplete reactions. After sometimes attain the equilibrium. ஈக்குலிபிரியத்தை அட்டன் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குலிபிரியம்
ஈக்குலிபிரியம்னு சொல்கிறேன். ஈக்குலிபிரியம் மீன்ஸ் ரெண்டுடைய ரேட்டும் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஓகேவா? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் is equal to rate of reverse reaction or backward reaction. எப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே என்ன ஆகும்? ஈக்குவலைஸ் ஆகிடும். ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போது ரெண்டு ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவலைஸ் ஆகிடும். ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ரிவர்சபிள் ரியாக்ஷன். ரெண்டுடைய ரேட்டும் ஈக்குவலைஸ் ஆகிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன்.